கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம். ஏற்கனவே ஒரு பதிவு அறியாமையை குறித்து நம்ம பேசினோம், அறிந்து கொண்டீர்கள். எங்கள் கொடுத்த நல்ல ஆதரவுக்காக நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே 14வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்ன்றார். முன்ன அறியாமையில் செய்கிற தவறுகள் தவறு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது 2வது கருத்து இச்சையினால் நடந்தாங்கன்னு சொல்கிறாரு. இந்த இச்சைக்கு வேறு அர்த்தம் ஒன்று உண்டு. இச்சை அடக்கம், ஆப்போசிட் இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் என்று கேட்டால் நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்வது, அடக்கி கொள்வது தான் இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தை நாம் முதலாவது அறிந்து கொண்டால் இச்சை என்பது என்ன, எப்படிப்பட்டது, நாம் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது இச்சை அடக்கத்தை நாம் தியானிக்கலாம். இது தெளிவு அடைந்தால் நீங்கள் நன்றாக சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள். அதாவது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25லேருந்து சில வசனங்கள் நமக்கு அங்கே தெளிவாய் சொல்லுகிறது. எப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலராகிய பவுல் அவர் தம்முடைய ஊழியத்தில் அவர் சிறைப்பட்டு போகிறார். எருசலேமில் சிறைப்பட்டு அப்படியே அவர் சிறையாகவே வந்து அவர் சிறைசாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். ராஜாக்கள் அதிபதிகள் மாறி மாறி வரும்போது ஒரு டைம் பேலிக்ஸ் அந்த அதிபதி வரும்போது பவுலை நன்றாக விசாரித்து, மரணத்துக்கு எதுவும் தவறு எதுவும் இல்லை, சிறைசாலையில் வையுங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவருக்கு ஏற்றதான உதவியாளர் வந்தால் ஃப்ரீயாக விடுங்க, கடுமையாக நடத்தாதீங்க, ஒரு அன்பாய் பேசி சிறையில் வைத்து போகிறார். அடிக்கடி அவர் வந்து பேசுகிறது உண்டு. ஒரு டைம் சில நாட்கள் பின்பு இந்த பேலிக்ஸ் அவரும் தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு வருகிறார். துருசில்லா அவருடைய மனைவி பேர். அவர் வந்து பேதுரு பவுலை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுன்னு சொல்கிறார். அப்போ இந்த பவுல் ஒரு நல்ல சத்தியத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயத்தையும் அவருக்குள்ளே இருக்கிறதான இச்சை அடக்கத்தையும் அவருக்குள்ளே இருக்கிறதான நியாய தீர்ப்பு குறித்து சொல்லுகிறார். அது ஒரு அதிபதி இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது அதிபதிக்கு ஏற்ற ஒரு உபதேசத்தை சொல்கிறார். பவுல் பல இடங்களில் வித்தியாசமான முறையில் ரட்சிப்பை பற்றி பேசுவான், இடத்துக்கு ஏற்றால் போல. அத்தனை பட்டணத்தில் அங்கே இருக்கிற ஜாதி ஜனங்களுக்கு தங்கதால் போல அவர் அறியாத இருந்த காலங்களில் தேவன் அறியாமல் இருந்து விட்டார். இப்பொழுது எங்கும் உள்ள தேவ ஜனங்கள் திருந்தும்படி அவர் கட்டளையிடுகிறார். ஏனால் அறியாத தேவன் என்ற பலிபீடத்தை கண்டு அதுக்கு ஏற்றால் போல பிரசங்கம் பண்ணுறார். எபிரேயனுக்கு எபிரேயர் பிரசங்கம் பண்ணுறாரு, ரோமர் இடத்துல ரோமருக்கு ஏற்ற பிரசங்கம் பண்ணுறாரு. வேதப்பாரகர் சதுசேயர்கிட்ட அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாரு, அவங்களுக்கு ஏற்றால் போல். அதே சதுசேயர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஏற்ற ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறார். இப்படி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு திறமையானவர் தான் இந்த பவுல். இவர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டால் என்னத்தை சொல்வார்? அவர் சொல்கிறார் பாரு அழகாக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், அதுதான் பேசுகிறாரு. ஒரு அரசனுக்கு ஏற்ற ஒரு நாலேஜில் அவர் பேசுகிறார். இதே தான் யோவான் ஸ்நானன் கூட போர் சேவரில் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யிட்டோம்னா அதிகமாய் கைக்கு மிஞ்சி கைப்பணம் வாங்காதீங்க, அதிகமாய் கொடுமையும் கொடுக்காதீங்க, நியாயமாக பேசுங்கன்றார்.
அது அரசனைக்கேற்ற ஒரு வழிமுறையை யோவான் ஸ்நானன் கடைப்பிடிப்பது போல இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலும் அப்படித்தான் அவ்விதமாய் பேசுகிறார். இந்த இடத்துல ரட்சிப்பை பற்றி பேசியிருக்கலாம், சுகத்தை பற்றி பேசியிருக்கலாம், இயேசுடைய வல்லமை குறித்து பேசியிருக்கலாம், சிலுவையின் உபதேசத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஏற்கனவே பெலிக்ஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தபடியினால துரிதமாய் நியாய தீர்ப்பும் இச்சை அடக்கத்தையும் அந்த இனி வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறான். அதுக்கே பெலிக்ஸ் பயந்துட்டார். தொடர்ந்து வாசித்தால் ஏதாயிலும் நமக்கு ஒரு கமிஷன் கொடுத்தான்னா இந்த ஜெயிலிருந்து சிறைசலந்து விடுவிக்கலாமே என்ற ஒரு எண்ணத்துலேயும் வரார் அவர். ஆனால் எப்படி வந்தாலும் அந்த அடக்கத்தை குறித்து பேசுகிறார் இருப்பார். அதுதான் சாமர்த்தியம். ஏன்னு கேட்டால் அந்த சிலுவையின் உபதேசத்தில் சிலர் எப்படி எப்படி வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. சிலர் கவிதை எழுதுவாங்க, வாய்க்கு மனசில் வந்தது போலெல்லாம் கவிதை எழுதி பாட்டு பாடுவாங்க. நல்லது தான், அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு உபதேசம் அடங்கி இருக்கணும், ஒரு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். இதுதான் பிரியமான. சிலர் ஊழியத்துக்கு போவாங்க, ஆனால் அங்கே போனால் அவங்க மனப்போல பேசுவாங்க. இல்லை, சிலர் வாலிப பிள்ளைகளாகட்டும், சில குடும்பத்தாராக இருக்கட்டும், ரொம்ப அலங்காரத்தோடு போவாங்க. இல்லை, ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அடக்கத்தில் நம்ம இருக்கணுங்க. 2 விதமான ஆசை இருக்குது. நம்மை பார்த்தால் மற்றவங்க தானே ஆசைப்படுவாங்க, மற்றவங்களுடைய அழகை கண்டு நாம் ஆசைப்படுவோம். அது இச்சை. அதனால்தான் அந்த இச்சை அடக்கம்னு சொல்லும்போது தமிழ் கிராமரில் ஆசையை அடக்கி கொள்ளுன்றார். வேதத்தில் இச்சையை அடக்கி கொள்ளுன்றார். அதுக்கு மாற்று ஒரு உபதேசம் என்னன்னு கேட்டால், ஒரு இச்சையை அடக்கத்துக்குள்ளே நீங்கள் நடங்க. என்ன மாதிரி ஒரு சில உபதேசத்தை பவுலிங்க ரொம்ப அழகாக சித்தரிக்கிறார். அவர்கிட்ட லஞ்சம் வாங்க வந்தவர், வெகுமதி வாங்க வந்தவருக்கு இயேசுவை பற்றி சொல்லுன்னா நீதி அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு நீதி. அதே போல் உனக்குள்ள ஒரு இச்சை அடக்கம் இருக்கணுன்றாரு. அதே போல் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு அவரே பயந்துட்டார். அப்போ எவ்வளோ ஒரு வினோதமான ஒரு தேவனுடைய செய்தியை இந்த பவுல் பிரசங்கிக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த இச்சை அடக்கம் இருக்கணுங்க. இச்சை அடக்கமே இல்லைன்னா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, சபையில் சாட்சியாக இருக்க முடியாது, ஒரு நல்ல ஊழியத்தையும் செய்ய முடியாது, ஒரு நல்ல பேரெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு இச்சை அடக்கம்னு ஒன்று இருந்தால் உண்மையாகவே நல்ல பேர் எடுத்து ஒரு விசுவாசியாய் வாழ முடியும், ஒரு நல்ல கனமுள்ளதாக இருக்கும். இந்த பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தால் ரொம்ப வினோதமான சத்தியம் அங்கே இருக்குது. வினோதம்னா என்ன? வேறு வினோதம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய அந்த நல் போதனைகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அதிகாரம் இது. ஏன் என்று கேட்டால் அங்கே வேறுபாடை காட்டார். அப்போலோ உன்னை வாசித்தான், நான் அப்போலோ அல்லவா, அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனம் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியாக இருக்கிறீங்க. அப்போது அவங்கள மனம் புண்படுத்தி பேசும்போது இந்த பவுல் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அப்படியே கீழே வாசித்தால் சில விதமான தவறான உபதேசங்களில் அடங்கியிருக்குது. ஏன்னு கேட்டால் மற்றவங்க போல் நான் கூட திரியலாம், ஒரு பெண்ணை இட்டுக்குன்னு போகலாம், நான் அப்படி செய்ய மாட்டேன்றார். சில பேருக்கு நான் பாரமாக இருக்கணும்னு நான் விரும்பலை, ஏதோ ஒரு வேலை செய்து நான் பிழைச்சிக்கிறேன், என் பாரத்தை யாருக்கும் வைக்க விரும்பலை. சுவிசேஷத்தை சொன்னால் அதனால் நான் பிழைப்பேனே தவிர்த்து அந்த சுவிசேஷத்தை சொல்லி நான் கையேந்தி மற்றவங்கிட்ட நான் பிழைப்பை தேடலைன்றாரு. அதே போல் அவருடைய கிரியைன்னு சொல்லும் போது அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் கிரியைகளை பார்க்குறார் ஆண்டவர். அந்த பவுல் அதான் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா, விசுவாசித்தாங்களா, எப்படி விசுவாசித்த மக்களை பார்த்து என்னுடைய கிரியையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, 2வது வாசித்தால் நீங்கள் ஒரு முத்திரையாக இருக்கிறீர்கள். யாருக்கு? அந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு ஒரு முத்திரன்னா ஒரு ஆதாரமாக.
ஒரு ஆணித்தரமான முத்திரிக்கப்பட்ட ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்துக்குள்ள, ஒரு நம்பிக்கைக்குள்ள, ஒரு ஊழியக்காரனுக்கு மிகுந்த ஆதாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, மோசே சொல்ல போராடுகிற மாட்டை வாய கட்டையாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே கவலை இருக்கிறாரோ? இல்லை, நமக்காகத்தான் அப்படி ஒரு கவலையை கொண்டு வருகிறார் என்று அவர் நமக்கு சித்தரித்து அவர் சொல்கிறாரு. அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்தால் மேன்மையானது ஒரு அபத்தமாக இருக்கும் என்று கேட்டால் நான் சாகிறதே நலம் என்று சொல்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த மகிமை கொடுக்கணும். நான் அவரோட ஊழியத்தை செய்கிறேன், அதுக்கு மகிமை கொடுங்க. அதே ஒரு அபத்தமாக இருந்தால் நான் சாகிறதே நல்லமா என்று சொல்கிறார். கிறிஸ்து மேன்மையை தான் உயர்த்தி காட்டி அவரை பிடிக்கிறார். பிரியமானவர்களே, அதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டால், ஜனங்களை ஆதாயப்படுத்திக்கும்படி நான் எல்லாருக்கும் ஒரு அடிமையானேன். அது சொல்கிறாரு, மற்றவர்களை ஆதாயப்படுத்திக்கும்படி எல்லா விதமான வேலையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். யாருக்கு? விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்கு. அந்த கிறிஸ்துவின் அன்பை எப்படியாயிலும் கொடுத்து அவங்கள அந்த ஆர்டருக்குள்ளே இழுத்துக்குள்ளான்னு பார்க்குறார். அவர் எல்லாருக்கும் எல்லாமான என்றார். அவர் இன்னொருத்தில் சொன்னார், நான் எல்லாரும் ஆதாயப்படுத்திக்கும்படி எல்லாருக்கும் ஒரு கந்த துணியை போல நான் இருக்கிறேன்றார். அப்போ இது எதை காட்டுதுன்னா, ஊழியக்காரன் மற்றவர்களை அடிமைப்படுத்தாதபடி தன்னை அவங்களுக்கு அடிமைப்படுத்தி ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறார். இந்த காலத்தில் எப்படி செய்கிறாங்க ஊழியம்? யோசித்து பாருங்கள். உங்கள் போதகர் எப்படி இருக்கிறாங்க அதை யோசித்து பாருங்கள். எங்கள் போதகரை குறித்து 42 வருஷம் ரொம்ப ரீசர்ச் பண்ண, அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு குற்றத்தையும் சாட்ட என்னால் முடியல. அவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்தவர் தான் எங்களுடைய தலைமை போதகர். அவர்கிட்ட பாடம் கற்றுக்குன்னு நான் முடிந்த அளவுக்கு எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணுமோ இருக்கிறோம். எங்களுடைய ஊழியம் கொஞ்சம் வளர்ச்சியில் குறைவுபட்டாலும் எங்கள் ஜீவித்தில் யாரும் ஒருத்தர் குற்றம் சாட்ட முடியாது. 40-45 வருஷமாக இந்த ஊழியத்தில் இருக்கிறோம். ஒரு பின்னு கூட குற்றம் சாட்ட முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்குறோம். அதுக்கு மேலே சில தவறுகள் செய்திருக்கிறோம், அதெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா அவைகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுட்டோம். விட்ட பாவமெல்லாம் திரும்பி நம்மக்கிட்ட இந்த 45 வருஷத்தில் செய்யலைன்ற நான் அறியாத செய்ததே குற்றம். அதே போல் அறியாத செய்த பாவங்களும் உண்டு. அவங்கள அறிக்கை செய்து விட்டுட்ட பின்னால் தொடலை. நாய் கக்கினதே தின்னும், கழுவின பண்ணி மீனும் சேத்துல போய் உருளும் பெருளும். அந்த மாதிரி ஜீவி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. விட்டது தான். பரிசுத்தம் அடைந்தது தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து முன்னேறி செல்வது தான். அதுதான் நம்முடைய சிலுவை எடுத்துட்டோம், போ. கலப்பை மேலே கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது என்றார். அதுதான் நம்முடைய விசுவாசம் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அதில் சொல்கிறாரு, பிரமாணம் இல்லாதவனுக்கு ஒரு பிரமாணம் போல, பிரமாணம் உடையவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை போல இருக்கிறார். அப்படி தான் ஜீவிக்கிறார் அவர். விருத்த சேதனம் உள்ளவருக்கு விருத்த சேதனம், விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு விருத்த சேதனம் இல்லை. அப்படி போகிற மனப்போல வாழ்ந்தவங்க மனப்போல. இந்த பிரச்சனை தான் ஒரு சிறைசாலையில் அவர் அகப்பட்டார். அவர் மோசடி உபதேசத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறாரு. விருத்த சேதனம் இருக்குதுன்னா இவன் இல்லைன்றான். பிரச்சனை முட்டுக்குச்சு, சிறைசாலையில் இருக்கிறார். ஆனால் அந்த இதில் ஒரு சத்தியத்தை மிக ஆழமாக சொல்கிறது என்ன தெரியுமா? அதை பாரு, சுவிசேஷத்தின் நான் உடன் பங்காளிகளாக இருக்கும்படிக்கு அது நிமித்தம் இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போது ஜெயிக்கிறவ நீ தான்ப்பா ஜெயிக்கணுன்றான். ஒவ்வொரு நாட்டு இந்த உலமைக்கு ஸ்போர்ட்ஸில் மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸில் நம்மளால ஜெயிக்கணும்ப்பா, நம்ம ஆட்கள் ஜெயிக்கணும், நம்ம தேசம் ஜெயிக்கணும்.
நம்ம ஊர் ஜெயிக்கணும், நம்ம தான் ஜெயிக்கணும், நல்ல எண்ணம் தான். அதுக்காக ஊக்குவிக்கிறாங்க, பப்ளிக் ஊக்குவிக்குது, நாடு ஜனங்க எல்லாமே ஊக்குவிச்சு வெகுமதியில் கொடுக்குறாங்க. என் நாட்டுக்கு பெருமை சேகரித்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் 2வது வசனத்தை வாசித்து அது 25 வாசித்த என்ன சொல்கிறாருன்னா, பந்தயத்திற்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பீர்கள். நம்முடைய ஓட்டம் ஒரு இச்சை அடக்கத்துக்குள்ள இருக்குது. ஏன்னு கேட்டால், அழிந்து போகிற பொருளுக்காக ஒருவன் ஓடுவான் என்று கேட்டால் அவன் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்று அவன் அடைவான் என்று கேட்டால், அதை விட அழியாத ஒரு ஜீவ கிரீடத்தை நாம் அடையும்படி ஒரு இச்சை அடக்கத்தோடு ஓடக்கடவோம். இதுதான் பவுல் சொல்கிறார் பிரியமானவர்களே. நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டமே எதில் இருக்குது? இச்சை அடக்கத்தில் இருக்குது. நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு இச்சை அடக்கத்தில் இருக்குது. கிறிஸ்துவுக்காக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்து மனம் மாறினது எதில் அடங்கி இருக்குது? நம்முடைய இச்சை அடக்கத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய சிலுவையின் உபதேசத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் என்று கேட்டால் அது இச்சை அடக்கத்தில் தான் இருக்கிறது. நம்ம ஒரு கிறிஸ்துவுக்காக நம்ம ஒரு சாட்சியாக ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கணும் என்று கேட்டால், சபைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு நல்ல சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் அதில் ஒரு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். சில பேர் ஆடை அலங்காரத்தில் இச்சை அடக்கம் இருக்காது. அவங்க உட்கார்ந்து எழுந்திருப்பதில் இச்சை அடக்கம் இருக்காது. அலங்கோலமாக உட்காருவாங்க. அவங்க பேசும்போது அலங்கோலமான வார்த்தைகளை பேசுவாங்க. இச்சை அடக்கம் இருக்காது. பார்வையில், நட பாவனையில் நாம் போகும்போது வரும்போதும் என்னதனமாக நடக்கிற வழிகளில் நடக்கிறதுனால அங்கே இச்சை அடக்கம் இல்லை. ஆக ஒரு இச்சை அடக்கத்தோடு நம்ம நடக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம். அதுதான் நம்முடைய வேதம் நமக்கு போதிக்குது. ஒரு பந்தய பொருளை அடையணும்னா வேறு எந்த ஓட்டத்திலையும் ஓட முடியாது. இச்சை அடக்கத்தில் தான் ஓட முடியும். விசுவாசியா, பரிசுத்தமானா, கிறிஸ்துவ சாட்சியாக ஜீவிக்கிறீங்களா, கிறிஸ்துக்கு பயந்து வாழ்கிறீங்களா, பலவிதமான காரியங்களில் நடக்கிறீங்களா? ஆனால் அதில் இச்சை அடக்கம்னு ஒன்று இருக்கணும். அதே தான் இந்த யோசேப்பு கூட பொத்திபாலுடைய மனைவியை கூப்பிடும்போது தன்னை இச்சை அடக்கத்தில் தான் காத்துக்கிட்டாரு. அவனுடைய விசுவாச ஓட்டம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த அரிக்கட்டுகள் அவனை வணங்கும்படி, சூரியன், சந்திரன், நிலா, நட்சத்திரமெல்லாம் அவனை வணங்கணும்னா அவன் தன்னுடைய வாழ்க்கை இச்சை அடக்கத்துக்குள்ள அடக்கி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் ஒரு விசுவாசத்தோடு போகணும். அப்போ தான் அதிபதியாக மாற முடியும். யோபு 28 கடைசி வாசித்தால், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி, தேவனுக்கு பயப்படுதல் ஞானம்னு சொல்கிறார். அந்த ஞானமும் புத்தியை நமக்கு அடையணும்னு கேட்டால் அந்த விசுவாச பாதையில் அழிந்து போகிற கிரீடம் அல்ல, அழியாத ஒரு ஜீவ கிரீடம், அழியாத ஒரு நித்திய கிரீடம், ஒரு மகிமையான மகத்துவமுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய கிரீடத்தை நம்ம அடையணும் என்று கேட்டால், அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை வையுங்கள்னு சொல்றது, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தின் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ நன்மை கிருபை ஆண்டவர் கொடுக்குறார், எங்களுக்கு தான் கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாதுங்க. பரலோகத்துக்கு போகிற கடைசி காலம், முதல் எக்கால சத்தம் தொனிக்கும் போது மரித்தோரில் எழுந்திருக்க வேண்டும், பின்பு நாம மறுரூபம் அடையணும். அந்த கிருபை கிடைக்குதா? அந்த கிருபை தான் அழியாத ஒரு ஜீவ கிரீடம், ஒரு நீதியின் கிரீடம், நித்திய ஜீவன் அங்கே தான் இருக்கிறது. அதுக்கு விசுவாசத்தின் ஓட்டத்தில் அதில் என்ன செய்யணும்? இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். இச்சை அடக்கத்தோடு பந்திய பொருள் மேலே கண்ணோட்டம் வைக்கணும், ஓட்டத்தில் வைக்க வேண்டும். விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறோமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள். என்னத்தில் ஓடுறது? அதில் இச்சை அடக்கன்னு ஒன்று இருக்க வேண்டங்க. அதுதான் நீங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லை நான் ஒன்றுமே இல்லை. 25
அப்படி இல்லைன்னா நம்ம நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆகவே மற்றவர்களுக்கு நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்றாரு. என் சரீரத்தை ஒடுக்குகிறேன்றாரு, என் ஜீவத்தை ஒடுக்குறேன்றாரு, என்னுடைய வாழ்க்கையுடைய கசப்பை அகற்றி போடுகிறேன்றாரு, எனக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யத்தை தூக்கி போடுகிறேன்றாரு. நான் எல்லாருக்கும் ஒரு அடிமையாக, எல்லாருக்கும் எல்லாமே மாறுகிறேன் என்று கேட்டால் தன் வாழ்க்கையே ஒரு தாழ்மைக்குள்ள அடிமட்டத்துக்குள்ளே தன்னை தாழ்த்தி மற்ற ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி ஒரு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே தன்னை வெறுமையாக்கி கொண்டு போகிறார். பெரியம்மால ஒரு மாடலாக நான் இருக்க வேண்டும், ஒரு நிருபமாக இருக்க வேண்டும், என்னை பார்த்தாலே ஒரு கிறிஸ்தவன், ஒரு சீடன் என்று அறிந்து கொள்ளும்படி தன்னை அவ்வளவாய் தாழ்த்தி அந்த இச்சை அடக்கத்துக்குள்ளே போகிறார். இச்சை அடக்கத்தில் அதுக்கு முன்னால் சபையை துன்பப்படுத்தினவன் இப்போ சபைக்கு மாடலாக ஒரு முன்மாதிரியாக கடந்து செல்ல தன்னை ஒடுக்கி அவர் பண்ண உபதேசத்துக்கே கீழ்ப்படுகிறாராம். நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். ஒரு ஐயரு உதாரணத்துக்கு சொன்னார். ஒரு ஐயரு ஒரே காயில் குழம்பு, பொரியல், வறுவல், அதுக்கேற்ற பல விதமான ஒரு 5-6 வகையை சொன்னார். அவர் என்ன பண்ணுறார், அவர் ஒய்ஃபு இதை கேட்டு என் கணவருக்கு இது மேலே ஒரு காய் மேலே ஆசையா, முருங்கைக்காய்னா அவ்வளோ பிரியமான நேராக மார்க்கெட் வரும்போது வழியில் முருங்கைக்காய் விற்றாங்க. வாங்கினார் 1 கிலோ. வீட்டுக்கு வந்தார். சுவையான ஆகாரத்தை செய்தார். 5 விதமான பலகாரங்களை செய்து சமையல், அந்த குழம்பு, பொரியல், அதுலேயே வறுவல், அது என்னென்னவோ பண்ணி வச்சார். ஐயர் வந்தார், பார்த்தார். ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை இல்லை, காசு கொடுக்கலையா? காசு இல்லையா? ஒரு மட்டன் ஏதோ ஒன்று வாங்கி செய்யலாம். இல்லை ஐயா, உங்கள் பிரசங்கத்தை கேட்டு நான் மனதுருகிட்டேன். ஒரு காயில் இத்தனை வகையா? எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. நீ ஜொல்லு ஊற்றிடுச்சையா, நானே சாப்பிட்ணும். இப்போ தான் திருப்தியாக சாப்பிட்லாம், தட்டு எடுத்துகிட்டு வந்தேன், 2 பேரும் சாப்பிட்லான்னு. ஐயாவுடைய பிரசங்கம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னால் தெரியுமா? பொடி ஐயா, ஒரே காயில் எல்லாத்தையும் செய்த என்ன, நான் சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதான்? நீங்கள் தானே பிரசங்கம் பண்ணீங்க, அது அங்கத்துக்கு இங்கத்துக்கு என்ன? நான் காசு கொடுக்குறேன், ஏதோ ஒன்று வாங்கி செய்ய, இந்த மாதிரி ஒரு காய் பலகாரம்லாம் எனக்கு வேணாம் சமையலுன்ட்டு கோபமாக போயிட்டார். அவர் அங்கே வீட்டில் இல்லை, அதுதான். ஆனால் இந்த பவுல் அப்படி இல்லை. நான் சொன்ன சத்தியம் தாயா, அதுக்கு நானே கீழ்ப்படியணும், நானே ஒடுங்கி போகணும், நானே தாழ்ந்து போகணும். வாழ்வும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அந்த தாழ்மையில் நம்ம அடங்கி ஒடுங்கி ஒரு இச்சை அடக்கத்தில் ஓடலாமே, வாழலாமன்றது தான் இந்த பவுலுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். என்ன அழகான ஒரு சத்தியம் பிரியமானவர்களே. தொடர்ந்து நம்ம கலாத்தியர் 5:22-27 வாசித்தா ஒரு ஆவின் கனியிலே அந்த இச்சை அடக்கம் இருக்குது. அந்த இச்சையை அடக்கத்துக்கு விரோதமான எந்த பிரமாணம் இல்லை, எந்த உபதேசம் இல்லை, எந்த வேத சத்தியம் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு நீதி நியாயமே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. 9 இந்த 9வது எடுத்துட்டா இச்சை அடக்கம்தான். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்றாரு. நமக்கு விரோதமான எல்லா உபதேசமும் இருக்கும், எல்லா விதமான கடிந்து கொள்ளுதல் இருக்கும், எல்லா விதமான உணர்த்தி பேசக்கூடிய குத்தக்கூடிய சத்தியங்களை தான் நமக்கு பேசுவாங்க. ஆனால் அந்த இச்சை அடக்கம் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு விரோதமான எந்த பிரசங்கமும் இல்லை, எதுவுமே கிடையாதுன்ட்டார். இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் கடந்த நாட்களில் பார்த்தோம். அவர் பிதாவாகிய தேவன் ஒரு திராட்சை செடியை வளர்க்குறாரு. ஆனால் வளர்த்த பின்னால் அதை அறுவடை செய்யும் பொழுது கசப்பான கனியை கொடுத்துட்டார். அப்போ ரொம்ப பஜராயிடுச்சு. தோட்டம் யார்? இஸ்ரவேல் வம்சம்.
இந்த மகிழ்ச்சியின் அந்த கலையெல்லாம் யார் யூதருங்க தான். ஆனால் சோரம் போயிட்டாங்க, விபச்சாரத்தில் போயிட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, எனக்கு பயப்பில்லை, என் நியாயப்பிரமான கற்பனை கட்டையிலெல்லாம் விட்டுட்டாங்க, அந்நிய ஸ்திரீயின் மேலே ஸ்நேகம் வச்சாங்க, பலவிதமான அருவருப்புகளை செய்துட்டாங்களே. ஆகவே தேவன் அவங்கள ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போகிறார். அவங்களுடைய தோட்டமெல்லாம் பரதேசிக்கும் திக்கத்தர்களுக்கும் மிருகங்களுக்கு அதனுடைய வேலி எடுத்து விட்டுட்டார். மழையே இல்லை, இப்படியே பஞ்ச பசி பட்டினியில் சாவன்னு விட்டுட்டார். ஆண்டவர் மாற்றிட்டார். ஆனால் அதே யோவான் 15 வாசித்தால் கனி கொடுக்கிற செடி எதுவோ அது இன்னும் கனி கொடுக்கும்படி பிதாவானவர் சுத்தம் செய்கிறாராம். அதுதான் பிரியமான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. கனி மேலே கனி, பொறுமை மேலே பொறுமை, அன்பு மேலே அன்பு, நிதானத்தில் நிதானம், சாந்தத்தில் சாந்தம், மனம் தாழ்மையில் ஒரு தாழ்மை, அந்த இச்சை அடக்கம் கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ விதமான ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்குது. அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைங்க. அது இந்த உலகத்துக்கு தான் சொந்தம். இந்த ஆசீர்வாதம் கல்யாணமா, வேலையா, வீடா, குழந்தை பாக்கியமா, இல்லை நீங்கள் விரும்புகிற பதவியா, நீங்கள் விரும்புகிற ஆடம்பர வாழ்க்கையா, எல்லாமே கொடுக்குறாரு. காரு, பங்களா எல்லாமே கொடுக்குறாரு. அது உலகத்தின் ஆசீர்வாதம், உன் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அதனால பரலோகம் அடைவன் நினைக்காதீங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது இல்லை. இந்த ஆவின் கனிகள் இருக்குமானால், அந்த ஆவின் கனிகளில் ஒரு இச்சை அடக்கம் என்ற 9வது கனி நமக்குள்ளே இருக்குமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் அளிக்கின்ற கிருபை நமக்கு கிடைக்கும். அவர் கொடுக்குற அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். பரலோகத்தை பார்க்கும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாமே இருப்போம், அவரோட இணைந்து போவோம், வாழ்வோம். என்ன ஒரு அருமையான வாழ்க்கை கிறிஸ்து. அதை மறக்க முடியாதுங்க. எது? யோவான் 17, நான் உம்மோடு இருக்கிறது போல என் தந்தையிலும் இருக்கணுன்றார் இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட கேட்டு. நீ என்னோட இருக்கிறது போல என்னோட இருக்கிறவங்களுக்கு மத்தியிலே இருக்கணுன்றாரு. எப்படி இழுக்கிறார் பார். என்ன அருமையான அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு குணம். அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியறதில்ல. ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ நாம தான் இருக்கணும். ஒரு முடிவு வருது. மனம் போல வாழற வாழ்க்கை இல்லை. ஆகவே தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த ஆவின் கனியினுடைய இச்சை அடக்கம் இருந்தே தீரணும். நம்ம எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், ஊழியமாகட்டும், அடுத்த விருந்தாளி வீட்டில் ஆகட்டும், ஒரு சபையில் ஆகட்டும், ஒழுங்கினமாக நடக்கவே கூடாது. ஒரு இச்சை அடக்கம் இருந்தே தீர வேண்டும். அதனால் தான் இந்த தீத்து 1 வாசித்தால் அங்கே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி சொல்கிறாரு. என்னென்னா 1ஆம் அதிகாரம் 6வது வாசித்தால் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்று அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகள் உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். அப்போ நம்ம ஊழியத்துக்கு வரம் ஏற்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முறுக்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியன் இல்லாதவனும் அடங்காதவனும் இழிவான ஆதாயத்தை ஈச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோரின் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தம் உள்ளவனும் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இச்சை தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ளுகிறவன், அதுதான் இச்சை அடக்கம். அது கட்டுப்படலைன்னா இச்சைக்குரியவன். அப்போ இவ்வளோ சொல்லும் போது ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையினுடைய அந்த தகுதி, அவனுடைய ஸ்டேட்டஸு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு இச்சை அடக்கத்தோடு இரு. எங்கே என்ன பேசணும், ஏது பேசணும், அதில் ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். நம்மளோட பாவனையில், நம்மளோட பார்வையில், செயலில் ஒரு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும்.
விசுவாசிகள் கூட எங்கே எப்படி போகணும் கொள்ளணுன்றது அதுவும் ஒரு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். நிதானம் தன்மை, மனத்தாழ்மை, ஒரு அன்புக்குரியவர்களாக, ஒரு சாந்த குணமுள்ளவர்களாக, பொறுமையுடையவர்களாக இருக்கிறது தாங்க ஒரு இச்சை அடக்கம். அதில் நான் ஒன்றுமே இல்லை. அன்புன்னு சொல்லி வம்பில் போய் மாட்டுறது கிடையாது. அந்த அன்பை ஒரு இச்சை அடக்கத்துக்குள்ளே போயிட்டோம்னா எந்த ஒரு வம்பும் கிடையாது. அதுதான் அவர் சொல்கிறாரு. அதனால் நம்மளை சுவிசேஷ வாழ்க்கையில் சொல்கிறாரு, அந்த இச்சை அடக்கத்துக்கு இல்லாத விரோதமாக எடுத்துக்கொண்டால் எவ்வளோ பெரிய உபதேசம் இருக்குது தெரியுமா? இழிவான ஆதாயம் படுத்துக்கிறவன், மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலையில் நாம் இருப்போம். எப்படி இருக்குது பாருங்களா? அது போல தான் பிரியமானே, ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லு, எதிர் பேசுகிறவர்களே கண்டனம் பண்ணவும் வலுவனமாய் இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பறித்து கொள்ளவனுமாய் இருக்க வேண்டும். அதற்கு வாசித்தா வீண் பேச்சு அதுக்கெல்லாம் இடம் இல்லைன்றாரு, தகாத உபதேசத்துக்கெல்லாம் இடம் இல்லைன்றாரு, தகாத குடும்ப வாழ்க்கைக்கு இல்லை, கண்டுங்களை நினச்சி இட்டுன்னு போவாங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு ஸ்திரீ, ஒரு விதவியோ யாரோ ஒரு பெண்ணை இட்டுன்னு போவான் பாஸ்டரு, தப்புன்றாங்க. பாவத்துக்கு இடம் உண்டாக்குற வழியிலே நடவாதபடிக்கு ஒரு விசுவாசத்தின் பாதையில் ஒரு இச்சை அடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு அந்த அறிவுரையை சொல்லி கொண்டு போகிறார். ஒரு உதவி ஊழியக்காரனாக இருக்கிற இந்த தீமோத்தேயுவுக்கு அந்த உபதேச சத்தியத்தை சொல்கிறார் என்று கேட்டால், கிறிஸ்து விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். ஒருவேளை இச்சை அடக்கம் இல்லாத விட்டால் பல பாவங்களுக்கு நாம் காரணக்கர்த்தராக இருக்கிறோம். ஆகவே அடுத்த பதிவில் இச்சைனா என்ன, எப்படி, ஏது ஏன்னு கேட்டால், இந்த இச்சை அடக்கத்தில் இவ்வளோ பொருள் இருக்குது, இதை மீறி நடந்தால் என்ன நடக்கும்? சகல பாவம். அந்த இச்சையினால் என்ன நடக்குது என்பதை நாம் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம். கர்த்தர் நல்ல நாளில் ஆசீர்வதிப்பார். இது உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் உபதேசத்தை கேட்டு சத்தியத்தில் வளருங்க. வேறு எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. சத்தியமாய் பேசுகிறோம். தவறு இருக்குமானால் சொல்லுங்கள். நம்முடைய பதிவு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம். எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.